அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. குரூப் 4க்கான பேட்ச் அப்டேட் கேட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில் குரூப் 4 பேட்சுக்கான முழு விவரமும் வெளியாகும். ஓகேவா? அந்த டேட்லேருந்து அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஆப்பில் வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறோம், என்னென்ன ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக வர திங்கட்கிழமை காலையில் யூடியூப் லைவில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? பேட்சுக்கான நேம் என்ன அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஒரு டீசர் ஒன்று வரும். அதில் பாருங்கள். இந்த பேட்ச் முழுக்க முழுக்க டிசம்பர் மாதம் நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமை மையமாக வச்சு கொண்டு போக போகிறோம். கம்ப்ளீட்டாக டிசம்பர் 20 கிட்ட எக்ஸாம் சொல்கிறாங்க. கரெக்டாக டிசம்பர் வரைக்கும் பேட்ச் கொண்டு போக போகிறோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அடுத்த வாரம் திங்கட்கிழமை அனௌன்ஸ்மெண்ட். அன்னையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டேட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். பேட்ச் எவ்வளோ நாள் போக போகுது, எப்படி கொண்டு போக போகிறோம், லைவா ரெக்கார்டடா, என்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு திங்கட்கிழமை காலையில் தெரிஞ்சிடும். அன்னையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். கிளாஸுமே அடுத்த வாரம் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. திங்கட்கிழமையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு திங்கட்கிழமை காலையில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அன்னையிலேருந்து அட்மிஷனும் ஓப்பன் ஆகிடும். சரியா? முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பேட்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா இணையறவங்களுக்கு ஏபிஎல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ஆப்பில் வந்து கொண்டு வர போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரத்தோட எண்டில் தான் நம்ம ஆப்பில் அது அப்டேட் ஆக போகுது. அதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுங்கிறத உணர்ந்து அவங்களுக்காக தயார் பண்ண தான் அந்த ஏபிஎல் அப்படிங்கிறது. எப்படி ஐபிஎல் அப்படிங்கிறத பார்க்குறீங்களோ அதேமாதிரி ஏபிஎல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீக்கெண்டு சாட்டர்டே அல்லது சண்டே இல்லை மண்டே பேட்ச் அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஏபிஎல் அப்படிங்கிற கான்செப்டை இந்த பேட்சில் பயன்படுத்த போகிறோம். ஏபிஎல் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை, உண்மையாலுமே வந்து தான் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிற ஒரு முக்கியமான டூல் தான் இந்த ஏபிஎல் அப்படிங்கிறதா இருக்கும். ஏபிஎல்னால் ஃபுல் ஃபார்ம் என்ன, இது என்ன பண்ண போகுது, இந்த ஏபிஎல்ல வந்து உங்களால் எப்படி பயன்படுத்த முடியும், இது எல்லாத்தையுமே இந்த பேட்சில் நம்ம அதெல்லாம் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. பேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் லைவ் கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். முடியாத பட்சத்தில் சில கிளாஸஸ் மட்டும் தான் ரெக்கார்டடாக வருமே தவிர எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு லைவாக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்தந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு வீக்லி, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு திங்கட்கிழமை காலையில் எல்லாமே சொல்கிறோம். ஏன்னா அந்த ஏபிஎல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம். அது இந்த வீக்கெண்டு தான் ஆப்லேயே அப்டேட் வரப்போகுது. அதுக்கான ஆப் டீம் வந்து முழு முயற்சியோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லி நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லோரும் வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். அடுத்த பேட்ச்லேருந்து இந்த வீக்கெண்ட் அந்த அப்டேட்லாம் வரப்போகுது ஆப்பில். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ரொம்ப நிறைய விஷயத்த கொண்டு வந்துட்டோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில் எல்லாமே நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம், கிளியராக நம்ம சொல்கிறோம். சரியா? இதுக்காக தான் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி கிளாஸஸ்மே நான் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்லேருந்து நான் கொஞ்சம் யூடியூப்லேயும் கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த பேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் யூடியூப்லேயுமே கொஞ்சம் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி இந்த பக்கம் நான் வந்துடுவேன். ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதனால தான் யூடியூப்லேயுமே நான் +1 +2 வீடியோஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்ப்போம். ஏன்னா பேட்ச் பற்றி நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதனால தான் சொல்லிவிடுவோம் அப்படின்னு. பேட்சுக்கான நேம் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு ஒரு டீசர் ஒன்று வரும். அதில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேட்ச் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்க போது. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன நம்ம கொடுக்க போகிறோம், என்ன விஷயங்கள் இருக்குது, இந்த 4 மாதம் இந்த குரூப் 4 மையமாக வச்சு அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஒரு நாளும் நீங்கள் வந்து ரொம்ப எனர்ஜியாகவும் ரொம்ப விருப்பப்பட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை அந்த ஏபிஎல் அப்படிங்கிறது மூலயமா ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ நிறைய இருக்குது. இன்னும் கிளாஸஸ், வீடியோஸ், டெஸ்ட்டு, இந்த ஏபிஎல் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரோம். நிறைய இருக்குது. ஏபிஎல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இன்னொரு 5-6 நாளில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிரும். சரியா? அது ஒரு பெரிய முயற்சி. அது இந்த வீக்கெண்டோட சரியாகி நம்ம இதில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உழைப்பு வீண் போகாது. நம்ம அதில் சந்திப்போம். அதுக்கான அப்டேட்லாம் வந்து நம்ம அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில் நான் உங்களுக்கு அதுக்கான கம்ப்ளீட் அப்டேட் கொடுக்குறேன். அந்த பேட்ச் பற்றி, இந்த பேட்ச் என்ன, எவ்வளோ நாள் போக போகுது, எப்படி கொண்டு போக போகிறோம், எப்படி டெஸ்ட் நடக்கும், எப்படி கிளாஸஸ் நடக்கும், வாரத்தில் எத்தனை நாள் கிளாஸஸ், எவ்வளோ ஃபீஸு, எல்லாமே திங்கட்கிழமை காலையில் வந்துடும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட நிறைய விஷயங்கள் உள்ளே வரப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியா? இன்னொரு 5 நாள் தான். ஓகேவா? அதில் சந்திப்போம்.
நாளைக்கு நாளானைக்கு நம்ம வேறு ஏதாவது யூடியூப்பில் கிளாஸஸ் வீடியோவில் சந்திப்போம். சரியா? நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு கிளாஸஸ் போகலாம் அப்படின்னு நான் அதை ரெடி பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக கொஞ்சம் யூடியூப்பில் நம்ம கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணி நான் அந்த பக்கம் வரேன். நம்ம சந்திப்போம். ஏன்னா எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ ஆகஸ்ட்லேருந்து 4 மாதம் தான். இதுக்கு முன்னாடி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வேறு இருக்குது அக்டோபரில். ஸோ எல்லோரும் நிறுத்தாமல் படிங்க. தயவு செஞ்சு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி படிங்க. நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து எந்த அகாடமியில் வேணாலும் படிங்க, வீட்டில் படிங்க, லைப்ரரியில் படிங்க, எங்கே வேணாலும் படிங்க. ஆனால் நீங்கள் செல்ஃபாக நம்ம இன்னும் எவ்வளோ படிக்கணும், நம்ம படித்ததில் என்ன மிஸ்டேக் பண்ணோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எந்த இடத்துல இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல, எவ்வளோ முடிச்சிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல, உங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறதுல நிறைய டைம் கொடுங்க. அதுதான் உங்களோட நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும். சரியா? தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நல்லா படிங்க. இந்த 4 மாதத்தை நல்லா பயன்படுத்துங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இந்த 4 மாதம். ஸோ கரெக்டாக டிசம்பரில் எக்ஸாம் முடிஞ்சால் திரும்ப அடுத்த வருஷம் மே ஜூனுக்கு அப்புறம் தான் திரும்ப அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இதை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.